மார்னிங் சார். சார் இன்னைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல மோஸ்ட்லி எந்த ஸ்டேஷன்ல நம்ம கேஸ் குடுக்க போனாலும், ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்றாங்க? இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா, ஏன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்போ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. அப்போ ஒரு அஃபென்ஸை பற்றி உங்களுக்கு நடந்திருக்கு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக போலீஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க நீங்கள் சொல்கிற தகவல் எல்லாமே அந்த குற்றத்துக்கு உங்கள் மேலே யார் பண்ணா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேலே யார் பண்ணாங்கிறத அவங்க விசாரித்து தான் எஃப்ஐஆர் போடணும். ஏன்னா இந்த எஃப்ஐஆர் வந்து ஒன்ஸ் போட்ட உடனே அந்த நீதிமன்றத்துக்கு போயிடும். அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்னது குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி போயிடும். இன்னொன்று, அந்த ஸ்டேஷனுடைய ஹையர் ஆஃபீஸர் யார், ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பரண்டென்ட் ஆஃப் போலீஸ், ஓகே, அவங்களுக்கும் அது போயிடும். இப்போ லீகல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் போனோன்னே எஃப்ஐஆர் போட்ட மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸை போட்டாச்சுன்னா இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போடுவாங்க. சப்போஸ் என்னது, இப்போ இந்த எஃப்ஐஆர் போட்டோன்னே அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு, அந்த போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் ஜேஎம்முக்கும் என்னன்னா, ஸோ எஃப்ஐஆர் போட்ட உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடும். இப்போ போலீஸுங்கிறவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, புரியுங்களா? இப்போ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னாலே லால என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். அந்த நீங்கள் என்ன குற்றம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த குற்றத்தை விசாரித்து அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் மேலே கோர்ட்டில் போய் சாட்சியங்களோட ஆவணங்களோட என்னது நிரூபிக்கணும். நிரூபித்தா தண்டனை வரும். ஸோ அவங்க கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் பண்ணாதான் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். இந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனோன்னு அதுதான் சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபைனல் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனோன்னு தேல் சப்மிட் டு த ஜேஎம் கோர்ட். அப்போ தான் கோர்ட்டில் விசாரணை ஆரம்பிக்கும், அதாவது ட்ரையல் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அப்போ எஃப்ஐஆர் போட்ட உடனேயே லீகல் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் போய் சொன்னோன்னு தீர விசாரிக்காமல் அவங்க போட மாட்டாங்க.